அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று நாம் தொழில் வளர்ச்சியடைய, கடன்கள் தீர, செல்வம் பெருக கால பைரவரை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவனின் 64 ரூபங்களில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களை செய்யும் வடிவமாக கருதப்படுபவரே கால பைரவர். பயத்தை போக்கி துன்பங்களிலிருந்து நம்மை காக்கும் தெய்வமாக பைரவர் விளங்குகிறார். ஆபத்துக்கள், பகை நம்மை நெருங்க விடாமல் காக்கும் பைரவரை வழிபட வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி, பரணி நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை என்று வரும் ராகு காலம் ஆகியன உகந்த காலங்களாகும். அஷ்டமி திதியானது சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டிய திதியாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் இது வழிபாட்டிற்குரிய திதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அஷ்டமி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். பைரவரை நினைத்து வணங்கினால் கஷ்டங்கள் அனைத்தும் தூள் தூளாகிவிடும் என்பது நம்பிக்கை. அஷ்டமி திதி பைரவரை வழிபட மிகவும் உகந்த காலம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி என 2 அஷ்டமிகள் ஒரு மாதத்தில் வருகின்றன. இவற்றில் எந்த நாளில் எப்படி, எதற்காக வழிபட வேண்டும், இரண்டிலும் ஒரே மாதிரிதான் வழிபட வேண்டுமா என்ற குழப்பம் பெரும்பாலானோருக்கு உண்டு. இன்னும் சிலர் அஷ்டமி என்றால் பைரவரை வழிபட வேண்டும், அது வளர்பிறையாக இருந்தால் என்ன, தேய்பிறையாக இருந்தால் என்ன என்ற கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தவறு. அஷ்டமியில் ஒரே பைரவரை வழிபட்டாலும் வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இரண்டும் வேறு வேறு பலன்களை தரக்கூடியன. எந்த திதியில் யாரை வழிபட வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தாலும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என பிரார்த்தனை செய்து வழிபாடு அல்லது விரதம் இருப்பவர்கள் தேய்பிறை திதியில் துவங்கி வளர்பிறை திதியில் முடிக்க வேண்டும். கஷ்டங்கள் தீர வேண்டும் என வழிபாடு செய்பவர்கள் தேய்பிறையிலும், வேண்டிய வரங்களை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் வளர்பிறையிலும் வழிபாடு செய்ய வேண்டும். பங்குனி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி என்று கால பைரவரை எப்படி வழிபடுவது அப்படின்றத பார்க்க போகிறோம். அஷ்டமி திதி 1/4/24 திங்கட்கிழமை அன்று மாலை 6:01 ஆரம்பித்து 2/4/2024 இரவு, செவ்வாய்க்கிழமை இரவு 8:09 முடிவடைகிறது. திங்கட்கிழமை மாலை ஆரம்பிக்கும் அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை முழுவதுமே இருக்கிறது என்பதால் செவ்வாய் அன்று தேய்பிறை அஷ்டமி பூஜை செய்வது மிகவும் நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் 3 to 4:30 மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வடகிழக்கு மூலையில் அருள் பாலிக்கும் கால பைரவரை வழிபட வேண்டும். கால பைரவருக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு உரிய பால், சந்தனம், நல்லெண்ணெய், தேன், வெல்லம், மாதுளை, இளநீர், வாசனைப் பொருட்கள் ஏதாவது 3 பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக திருநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து அந்த திருநீரை நீங்கள் பிரசாதமாக வீட்டிற்கு வாங்கி வந்து நீங்கள் எப்பொழுதெல்லாம் வெளியே ஏதாவது வேலையாக போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த திருநீரை நெற்றியில் வைத்து கொண்டு சென்றால் போகின்ற காரியத்தில் வெற்றி கிடைக்கும், எதிரிகளின் தொல்லையும் நீங்கும். அபிஷேகம் முடிந்து அலங்காரமும் முடிந்ததும் செவ்வரளி பூ மாலை பைரவருக்கு சாத்தி வழிபட வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் செவ்வரளி பூ மாலை சாத்தினால் இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைவார்கள் என்பது நம்பிக்கை. அதுக்கப்புறம் 2 மிளகு தீபங்கள் ஏற்றணும். அதாவது 27 மிளகுகள், 27 நட்சத்திரங்களை குறிப்பதற்கு 27 மிளகுகள். இந்த 27 மிளகுகளை ஒரு சிறிய சதுர வெள்ளை துணியில் முடிச்சாக கட்டி வச்சுக்கணும். இதே மாதிரி 27 மிளகுகளை வச்சு 2 முடிச்சுக்களை தயாரித்து நல்லெண்ணெயில் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் 2 புதிய அகல் விளக்குகளை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போய் அந்த அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த
தனித்தனியாக 2 அகல் விளக்குகளில் ஒவ்வொரு முடிச்சு அந்த 27 மிளகுகள் அடங்கிய முடிச்சை வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டால் எப்பேற்பட்ட கடனும் அடைந்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்த 2 தீபங்களை பைரவருடைய சன்னிதானத்துக்கு முன்னால் ஏற்றி வழிபடணும். நிவேதனமாக மிளகு கலந்த சாதத்தை படைக்கலாம். படைத்த பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக படைக்கலாம். 2 எலுமிச்சம் பழங்கள் வீட்டிலேருந்து போகும்பொழுதே 2 கரும் புள்ளி இல்லாத 2 எலுமிச்சம் பழங்களை வாங்கிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பைரவரின் பாதத்தில் வைத்து வணங்கி, ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்கி வந்து வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து வணங்கினால் தீராத நோய்களும் தீரும், வீட்டை சூழ்ந்துள்ள பீடைகள் ஒழியும், எதிர்மறை சக்திகளெல்லாம் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். இப்போது தூப தீப ஆராதனைகளை கண்டுகளிக்க வேண்டும். பைரவரை வணங்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம்: அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோபம பைரவாய நமஸ்துப்யம் அனுக்ஷாம் தாது மர்ஹசி. அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோபம பைரவாய நமஸ்துப்யம் அனுக்ஷாம் தாது மர்ஹசி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 8 முறை பைரவருடைய சன்னிதானத்தை சுற்றி வந்து ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து உங்கள் வேண்டுதல் என்ன நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனதார நம்பிக்கையோடு வேண்டிக்கணும். இப்போ இந்த மந்திரத்தை கூற முடியாதவர்கள் ஒரு வரி மந்திரத்தை கூறலாம். அது என்னென்னா: ஓம் ரீம் மகாபைரவாய நமஹா, ஓம் ரீம் மகாபைரவாய நமஹா. இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறதன் மூலம் நமது இப்பிறவியில் செய்த அனைத்து பாவங்களுமே நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படின்னு சிரஞ்சீவி சித்தர் காகபுஜண்டர் சொல்லியிருக்கிறார். இப்போது நாம் செவ்வாய்க்கிழமையான இன்று கால பைரவரை எப்படி வழிபடணும், அது மட்டும் இல்லாமல் கால பைரவரின் வாகனமான நாய்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சால் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி போடுங்க, இல்லைன்னா ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யணும். இப்போ இந்த பதிவின் மூலமாக செவ்வாய்க்கிழமையன்று வருகின்ற இந்த அருமையான தேய்பிறை அஷ்டமி, அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைந்து வந்தாலே அதை விட சிறப்பான நாள் வேறு எதுவுமே இல்லையாம். அதனால் தவறாமல் 8 தேய்பிறை அஷ்டமி திதிகளில் இப்போ நான் குறிப்பிட்டுள்ளவாறு நீங்கள் முறைப்படி விரதம் இருந்து இந்த பூஜைகள் எல்லாம் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சிறப்பான வளமான செல்வமிக்க வாழ்க்கை அனைவருக்குமே அமையும். அதனால் தவறாமல் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலமான 3லிருந்து 4:30 மணிக்குள்ள கால பைரவரை வழிபட தவறாதீர்கள். இன்று கால பைரவரை வழிபட கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரின் படம் இருந்தால் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து மிளகு கலந்த பொங்கலை நிவேதனமாக படைத்து சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி, சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி என்று 108 முறை உச்சரித்து வாசனை மிகுந்த குங்குமத்தால் அர்ச்சித்து சொர்ணாகாஷ்ண பைரவரை வணங்கினால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வீட்டில் செல்வ வளம் பெருகும். இப்போ இந்த பதிவு உங்கள் அனைவருக்குமே பிடித்திருக்கும் என்றால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.